வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாட்கோ மற்றும் மேல்விசாரம் நகராட்சி, தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் சார்பில் அடையாள அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மேல்விசார நகரமன்ற தலைவர் குல்சாத் அகமது தலைமை தாங்கினார். நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வி. ஆறுசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். உரையாற்றிய டாக்டர் திப்பம்பட்டி வி. ஆறுசாமி, நகரம் சுத்தமாக இருக்கிறதென்றால் அதற்கான முழு பெருமையும் தூய்மை பணியாளர்களுக்கே சேரும். நீங்கள் சாதாரண தொழில் செய்யவில்லை, மனித உயிர்களை பாதுகாக்கும் உயர்ந்த பணிகளை செய்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கெல்லாம் மனித தெய்வங்கள் என்று உணர்ச்சி வசமாக பேசினார். தூய்மை பணியாளர்களிடம் மாத சம்பளம் முறையாக வழங்கப்படுகிறதா, கையுறை, பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறதா என நேரடியாக கேட்டறிந்தார். மேலும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியாற்றக்கூடாது, ஒருமுறை பயன்படுத்தி அகற்றக்கூடிய கையுறைகள் வழங்கப்பட வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினார். நலவாரிய அடையாள அட்டை அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் கிடைக்கச் செய்வேன் என்றும், அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களும் முழுமையாக சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ள தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் வரும் 20ஆம் தேதிக்குள் நடைமுறைக்கு வரும் என மகிழ்ச்சியுடன் செய்தியையும் அறிவித்தார். காலை 6 மணிக்கு வேலைக்கு வந்து மதியம் சமைத்து சாப்பிடுவது கடினம். இந்த சிரமத்தை புரிந்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் என்று பாராட்டினார். குறைந்தபட்ச ஊதியம் முழுமையாக வழங்க வேண்டும், தனியார் மயமாவதை தவிர்த்து நகராட்சி நிர்வாகமே பணிகளை மேற்கொள்ள வேண்டும், நிரந்தர பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் நேரடியாக வைப்பேன் என்றும் தெரிவித்தார். இந்த தொழில் உங்களோடு நிற்கட்டும், உங்கள் குழந்தைகள் கல்வி மூலம் உயர வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஜாபர் அகமது, நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள், நகரமன்ற ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்.